வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. அவரக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவரக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், பூண்டு, மிளகாய் அரைச்சிக்கலாம். 3 மிளகாய் போடுறேன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயமா 1 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரவும் கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே லேசா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அவரைக்காய் வேகிறதுக்காக லைட்டா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் விடணும். லைட்டா தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டு தான் வேக வைக்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா லேட்டா பின்னாடியாவது சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்தா உப்பு கரிச்சிட்டு போயிடும், அதனால லைட்டா சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். இதை இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். திறந்து பார்த்து இடையில கிண்டி விட்டுக்கணும். தண்ணி தேவைப்படுதுன்னா லைட்டா தெளிச்சு விடணும். லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ 80% வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் காயில நல்லா சேர்ந்து வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா சேர்த்தா பிறகு மூடி போட்டு வேக வைக்கணுங்கிறது இல்லை. இப்படி திறந்து வச்ச மட்டும் லைட்டா இப்படி கிண்டி விட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் பொரியல் ஈஸியா பெர்ஃபெக்டா செய்திருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.